அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை எந்த தேதியில் வருது, கிருத்திகை அன்று முருகனுடைய வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், அபிஷேகத்திற்கு எந்தெந்த பொருள் வாங்கி தர வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பங்குனி கிருத்திகை பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் 9ஆம் தேதியும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி, அதாவது வருகின்ற திங்கட்கிழமை அன்று கிருத்திகை நட்சத்திரம் முழுவதுமே இருக்குது. இந்த நாளன்று காலை அல்லது மாலை நீங்கள் சிறப்பாக வழிபாடு செய்து கொள்ளலாம். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்திற்கு பாலும் மற்றும் சந்தனம் அல்லது நீங்கள் தயிர் வாங்கி கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்காக வழிபாடு செய்பவர்கள் தயிர் தேன் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வாங்கி கொடுக்கும்போது சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் சந்தனம் மஞ்சள் வாங்கி கொடுக்கலாம். பொருளாதார முன்னேற்றத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் பன்னீர் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சந்தனமும் வாங்கி கொடுக்கலாம். இப்போ ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் சரி, இல்லை வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது, மருத்துவமனை செலவு அதிகமாக இருக்குது, அப்படி இருப்பவர்கள் முருகனுக்கு பால் அபிஷேகமும் இளநீர் வாங்கி கொடுப்பதும் மிக மிக நல்லது, நல்ல பலன் கொடுக்கும். இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதற்கேற்ற போல் நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, கடன் தீர்வதற்காக வழிபாடு செய்யணும் அப்படின்னு முருகனுக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கி கொடுத்து முருகனுக்கு 6 தீபமோ அல்லது 1 தீபமோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்புக்குரியதாக இருக்கும். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்டில் இருந்தபடி முருகனுடைய படத்திற்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் ஒரு 10 நிமிடம் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். இப்போ கோவிலுக்கு போக முடியும் அப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க, மிக மிக சிறப்பான பலன் கொடுக்கும். இப்போ வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இருப்பவர்களாம் முருகனுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுப்பது மிக சிறப்புக்குரியதாக பலன் தரும். அடுத்து உங்களுக்கு தொழில் நல்லா சிறப்பாக போகணும் அப்படி இருப்பவர்களாம் சம்மங்கிப்பூ அல்லது சாமந்திப்பூ, சம்மங்கி தெரியும் இல்லையா, சம்மங்கி ஒரு மாலை மாதிரி கட்டி கூட நீங்கள் வாங்கிட்டு சுவாமிக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம தீபம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல பலன் கொடுக்கும். இப்போ வீட்டிலே இருந்தபடி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகனுக்கு சட்கோண கோலம் போட்டு அதற்கு மேலே 6 அகல் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யணும். அந்த சட்கோண கோலம் பார்த்தீங்கன்னா மணப்பலகையிலையும் போடலாம், இல்லை தரையில் போடலாமானா தரையிலையும் தாராளமாக போடலாம், அல்லது ஒரு பெரிய தாம்பழத்தட்டு இருக்குது அப்படின்னா அந்த தாம்பழத்தட்டுலேயும் நம்ம போட்டு 6 தீபம் ஏற்றலாம், அல்லது 1 அல்லது 2 தீபமும் நம்ம ஏற்றலாம். 6 தீபம் தான் கட்டாயமாக ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. கிருத்திகைக்கு 6 தீபம் ஏற்றுவது சிறப்பு. இருந்தாலும் நம்ம 1 அல்லது 2 விளக்கு கூட நம்ம ஏற்றிக்கலாம். 2 எப்பவுமே அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நீங்கள் 2 தீபம் கூட நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ கிருத்திகை அன்று பார்த்திங்கன்னா தானம் பண்ணுறதுல முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அன்னதானம் பண்ணுவது எப்போவுமே சிறப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம யாராவது இனிப்பு வாங்கி கொடுக்கலாம். இனிப்பு யாருக்காவது நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கல்கண்டு கூட நம்ம தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் உங்களால் என்னென்ன முடியுதோ அதை நீங்கள் எளிமையாக நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த கிருத்திகை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரியதான். இந்த நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்று அமைவதனால வில்வேலை இருக்குது பார்த்திங்களா, வில்வேலை வாங்கி நீங்கள் சுவாமிக்கு வைத்து வழிபாடு அர்ச்சனை செய்வதோ அல்லது வைத்து வழிபாடு செய்வதோ ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும். ஏன்னா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள். அந்த நாளன்று வில்வேலை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கட்டாயமாக முடிந்தவர்கள் வில்வேலை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. முருகனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். விபூதி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் விபூதி வில்வேலை வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். நீங்கள் என்ன கோரிக்கை வைத்து வழிபாடு செய்கிறீங்களோ அது அப்படியே நிறைவேறும். அது சின்னதாக ஒரு கிண்ணத்துலையோ அல்லது ஒரு அகல் விளக்கில் கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு அந்த விபூதியை தினமும் அன்றாட பூசிட்டு வாங்க. இன்னமும் சிறப்புக்குரியதாக இருக்கும். தோஷம்லாம் விலகி நம்மளுடைய வாழ்க்கையில் கர்மாலாம் குறைய ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து முன்னேற்ற பாதைகளை நம்ம நிச்சயமாக செல்ல முடியும். நம்பிக்கையுடன் இருங்க. முருகன் நம்மளை அடுத்தடுத்து லெவலுக்கு கட்டாயமாக கொண்டு போவார்.
வளர்ச்சி பாதையை அவர் கட்டாயமாக கொடுப்பாரு. இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா கிருத்திகை இருக்குது, செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா சஷ்டி இருக்குது, வளர்பிறை சஷ்டி. ஸோ ரொம்ப சிறப்புக்குரிய நாள் இந்த வருகின்ற திங்களும் செவ்வாயும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.